அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான அப்டேட்டு ப்ளஸ் ஹாப்பியான நியூஸு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடி அண்டு பிஆர்டி அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் நமக்கு ஆட் ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. தற்போது பார்த்திங்க அப்படின்னா அதற்கான ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய மார்க்ஸ் சரிங்களா, பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸு ப்ளஸ் பார்ட் ஏன்னா நமக்கு தமிழுக்கான மார்க்ஸு, பார்ட் பியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மேஜருக்கான மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டுருக்கும். அதில் கிளிக் பண்ணாவே நமக்கான ரிசல்ட் இது கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இது பார்ட் ஏல செலக்ட் ஆன அந்த கேண்டிடேட் சரிங்களா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் 50க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, இதில் எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் 50. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,126 கேண்டிடேட்டோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்ட் பி இது மெயின் சப்ஜெக்ட் எழுதினவங்களோட மார்க்ஸு 37,312 சரிங்களா, சீரியல் நம்பரு. ரிசல்ட் பப்ளிஷ்ட் ஓன்லி ஃபார் குவாலிஃபைடு கேண்டிடேட் இன் பார்ட் ஏ அண்டு பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மார்க்ஸ் இது எல்லாமே இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. எக்ஸாம் எழுதுனா எல்லாருடைய மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸாமில் குவாலிஃபை ஆனவங்க சரிங்களா, அந்த பார்ட் ஏல நம்ம அந்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்ட் ஏல குவாலிஃபை ஆன அந்த கேண்டிடேட்டு ப்ளஸ் பிடபிள்யூ கேண்டிடேட் சரிங்களா, இவங்களுடைய மார்க்ஸ் இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. மேஜருக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்குறதாங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டு இது எல்லாமே கட் ஆஃப் இது எல்லாமே பார்த்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு இது எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.